வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அடிபிடிக்காமல் குழையாமல் குக்கரில் இந்த பிரியாணியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதில் பாதி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 நட்சத்திர சோம்பு, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். நீங்கள் இன்னும் கூட சின்ன துண்டுகளாக போட்டிங்கன்னா மசாலா நல்லா பிடிக்கும். 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தோம், இதை ஊற்றிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்து கலந்து விட்டுறலாம். தயிர் சேர்த்து கலந்து விட்ட பிறகு அரிசியை சேர்த்துடலாம். 300 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன், இதை போட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அரிசி கப் அளவுக்கு 1/2 கப் வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த அதே கிளாஸில் நான் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கிறேன், அதாவது 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி சேர்க்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி, புதினா இலையும் போட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் கொஞ்சம் கூட குழையாமல் அதே சமயம் உதிரியாகவும் வந்திருக்கிற இந்த பிரியாணி ஒரு துளி கூட அடிப்பிடிக்காமையும் வந்திருக்கு. ஹோட்டல் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த பன்னீர் பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.